ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் இந்த குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் இது வேக வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா குக் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 5 விசில் வந்திருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீஸ் பட்டை போடுறேன். ஒரு ஏலக்காய், 2லேருந்து 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 10 மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். மூணுலேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கிராம்பு நான் போடுறேன். கூடவே ஒரு பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போடுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2லேருந்து 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணால் போதும். சிம்மில் வச்சு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆயில் ஃபுல்லாக லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடும். மட்டன் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரை குக் பண்ணால் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நமக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.